என் ஹஸ்பண்டோடது சிம்ம ராசி தான். அவங்க 2 பேர் சொன்னதுமே கரெக்டா இருக்கு. டக்குன்னு அவர் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா டக்குன்னு எடுத்துக்கவே மாட்டாரு. அது அவரே ஒரு வாட்டி திருப்பி யோசிப்பாரு, இது கரெக்டா இருக்குமா, செய்ய முடியுமா, பண்ண முடியுமான்னு அப்படி பார்த்து பார்த்து பண்ற ஆள் அவரு. நீங்க என்ன ராசி? நான் தனுசு ராசி. தனுசு ராசி. என்னோட ஹஸ்பண்ட்க்கும் சிம்மம் தான் சார். ஓகே. அவருமே நிறைய குழப்பம் இருக்கும், ஆனா அது வெளியில காட்டிக்க மாட்டாரு, உள்ளுக்குள்ளே தான் வச்சுப்பாரு. நம்ம எடுக்கிறது தான் ஃபைனல் டிசிஷன் அப்படின்னு சொல்லி போவாரு. அது கடைசியில தப்பா தான் போய் முடியும். ஸோ அவர் எடுக்கிற அந்த முடிவு கரெக்ட் அப்படின்னு அந்த பிடிவாத குணம் இருக்கிறது சொன்னது கரெக்ட் தான். சொன்னது கரெக்ட் தான். 2025ல கன்னிராசிக்கான பலன் எப்படி இருக்கு? பொதுவாக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சிறந்த நிர்வாகத் திறமை, அறிவாற்றலை கொண்டவர்கள். ஆனால் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே பலவீனம், மிக ஆலோசனைகள் அதிகமாக கூறுவாங்க. எல்லோருக்கும் தேவையில்லாமல் ஆலோசனையை கூறி மற்றவங்களை வளர்த்து விட்டுட்டு அவங்க அதன் பிறகு வருத்தப்படுவாங்க, நம்மளோட வளர்த்து விட்டவனே நம்மளை பார்த்து கூட பேசலையே அப்படின்ட்டு. ஆகல இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் விசுவாச ஆண்டில் யாருக்கும் ஆலோசனையை கூறாதீங்க. இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த ஏப்ரல் மாதமும் மே மாதம் 19 அப்போ ராகு கேது பயிற்சி. ஆகையால் இந்த மே மாதம் வரை அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பிறந்தவங்க எல்லாருமே 2 இடம் மாதிரி தான் வளர்ந்துருப்பாங்க. அம்மா வீட்டில் மட்டும் இருந்திருக்க மாட்டாங்க, அவங்க சித்தி வீட்டில் இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு எப்போவுமே மாமா அப்படிங்கிற உறவோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டோட தான் இருப்பாங்க. இது அவங்களுடைய இயற்கையான சுபாவம். இந்த கன்னிராசிக்கு இந்த வருடம் தொழில், பார்ட்னர்ஸு இவங்ககிட்ட எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ், போக்குவரத்து இதில் எல்லாம் கையெழுத்து போடுறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் கொஞ்சம் எச்சரிக்கை, கவனமாக இருக்கணும். அதே மாதிரி திருமண காலகட்டத்துக்காக ஏங்கி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த வருடம் திருமணத்தை தள்ளி போடுறது கொஞ்சம் நல்லது. அப்படி மீறி திருமணம் பண்ணுறதா இருந்தால் பரிகாரங்கள் மூலயமா திருமணம் பண்ணிக்கலாம். காளகஸ்தியில் போய் நீங்கள் ருத்ராபிஷேகம்னு சொல்லக்கூடிய ஒரு பூஜை இருக்குது. அந்த பூஜையை பண்ணிவிட்டு 1 தலை நாகரம் 5 தலை நாகரம் வாங்கி அந்த கோவிலில் உங்கள் தலையை 108 சுற்றி 110 ரூபா வச்சு உங்கள் ஜாதகத்தை அந்த கோயில் உண்டியில் போட்டுறணும். உங்கள் நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு தான் போகணும். நீங்கள் போகிற அன்னைக்கு, பரிகாரம் செய்கிற அன்னைக்கு வர்ற ராகு காலத்தில் அந்த கோவிலுக்குள்ளே 1.5 மணி நேரம் அந்த கோயிலுக்குள்ளே தான் இருக்கணும். அவர் மென்ஷன் பண்ணாரு, அவங்க பிரச்சனை தவிர அடுத்தவங்க பிரச்சனைக்கு ஆலோசனை சொல்றது அதெல்லாம் உண்மை சார். சந்தியா என்னோட ஃப்ரெண்டு தான். அவங்க ப்ராப்ளம் தவிர எல்லாருக்கும் கரெக்டாக சொல்யூஷன் சொல்லுவாங்க. அவர் சொன்னது அப்படியே அந்த வேர்ட்ஸ் கரெக்டாக இவங்களுக்கு மேட்ச் ஆகும். அண்ட் அவங்க 2 பேர் சேர்த்து சொன்னதுமே ஹஸ்பண்டுக்கும் மேட்ச் ஆச்சு. கன்னிராஜுக்கும் மேட்ச். ஒன்னே மட்டும் மேட்ச் ஆச்சு சார். என்னன்னா சின்ன வயசுல நான் பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன், அது கரெக்டாக மேட்ச் ஆச்சு சார். பாட்டி வீட்டில் தான் வளர்ந்துருக்கீங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சார் கன்னிராசி தான். ஒன்று மேட்ச் ஆச்சுன்னு சொன்னார், எல்லாமே மேட்ச் ஆச்சு சார். இப்போ எனக்கு ஃபினான்ஷியல் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவேன், பர்சனல் லைஃப் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவேன். ஒரு சார்ட் போட்ட மாதிரி இதுக்கு இது பண்ணா கரெக்ட் ஆயிடும், இதுக்கு இது பண்ணா கரெக்ட் ஆயிடும்னு அவர் பிரச்சனை கூட அவர் அவ்வளோ சரியா சொல்ல மாட்டாரு. ஆனா என் பிரச்சனைக்கு கரெக்டா ஆலோசனை கொடுப்பாரு. அதை நான் ஒத்துக்கிறேன்.